கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதனுடைய தலைப்பானது வருகையின் காத்திருப்பு. நான் இயேசப்பாட்ட நீங்கள் வருவதை உணராமலும் யோசிக்காமலும் காத்திராமலும் சொல்லியும் ஏற்றுக்கொள்ளாமலும் நம்பாமலும் இருக்கிறார்களே ஏன் ஆண்டவரே? அதற்கு இயேசப்பா இந்த வசனத்தை உணர்த்தினார். அது என்ன வசனம் என்றால், மத்தேயு சுவிசேஷத்தில் 13ஆம் அதிகாரம் 15, 16, 17 வாசித்து பார்த்தீங்கன்னா, உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியமுள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமல் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த ஜனங்களின் கண்களில் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினாலும் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொளுத்திருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே என்றார். இவைகளை நினைத்து வருந்துவதை தவிர வேறு ஒன்றும் செய்ய முடியல. 10 கன்னிகைகள் தான் நினைவுக்கு வருகிறது. இயேசு கூறிய அந்த 10 கன்னிகைகளை பார்த்தால், மணவாளனுக்காக காத்திருக்கும் 10 கன்னிகைகளில் 5 பேர் தங்கள் விளக்குகளுக்கு தேவையான எண்ணெயுடன் தயாராக உள்ளனர். மற்ற 5 பேர் எண்ணெய் இல்லாமல் செல்கின்றனர். மணமகன் வரும்போது தயார் நிலையில் இருந்த ஞானமுள்ள கன்னிகைகளுக்கு விருந்தில் இடம் கிடைக்கிறது. ஆனால் எண்ணெய் வாங்க சென்ற முட்டாள் கன்னிகைகள் உள்ளே அனுமதிக்கப்படுவதில்லை. ஊமையின் விவரங்கள் மணமகன் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறார். கன்னிகைகள் கிறிஸ்தவர்களாக நம்மை குறிக்கின்றன. குறிப்பாக அவர்களாகிய நாம் பரலோக ராஜ்யத்துக்கு மணமகன் எதிர்கொள்ளும் விதத்தில் உள்ளோம். விளக்குகள் மற்றும் எண்ணெய் கிறிஸ்தவர்களின் விசுவாசத்தையும் ஆன்மீக வாழ்க்கையின் தயாராக இருப்பதையும் குறிக்கிறது. சரிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.